இப்போ நல்லா பாரு, வெக்டார் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? இந்த வெக்டார் ப்ராடக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ஒரே நேரத்தில். புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். இந்த வெக்டார் ப்ராடக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபைனல் அவுட்புட் என்னவா சார் இருக்கும்? ஸ்கேலாரா வெக்டாரா? பேரே வெக்டார் ப்ராடக்ட் சார். அப்போ ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக என்னவா இருக்கும்? வெக்டாரா இருக்கும். இப்போ இது எப்படி சார் நான் டைரக்ஷன் பார்க்குறது? ஏன்னா ஃபைனலாக வரப்போகிற ஆன்சர் வெக்டார்னு சொன்னால் அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ நல்லா பார்த்து இந்த இடத்துல ஒரு என் கேப் இருக்கா? அப்போ அந்த என் கேப் வந்து கண்டிப்பாக ஒரு டைரக்ஷனை குறிக்குது. பட் இந்த டைரக்ஷன் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு ரொம்ப சிம்பிள். சப்போஸ் வந்துட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன வெக்டர் இருக்குது? ஏவா? அப்போ ஏ இருக்கிற டைரக்ஷனில் கையை எப்படி நீட்டிக்கோ, ஏ இருக்கிற டைரக்ஷனில் கையை நீட்டிக்கோ, ரைட் ஹேண்டை நீட்டிக்கோ. அடுத்து பி வெக்டர் எங்கே இருக்குது? மேலே இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு வெக்டர்லேருந்து செகண்ட் வெக்டருக்கு இப்படி கையை திருப்பணும். புரியுதா? ஃபஸ்ட் வெக்டர் டைரக்ஷனில் கையை வச்சுக்கோ, செகண்ட் வெக்டர் டைரக்ஷனில் கையை திருப்பு. அப்போ தம்பு எப்படி வருது? வெளியில. அப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது? வெளியில இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது சி ஆக்சிஸ்னா என் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? இசட் ஆக்சிஸ்ல இருக்கும். புரியுதா? இது இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் நல்லா பாரு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். என் ரெண்டு வெக்டர் எந்த பிளேன்ல இருக்கு? இந்த வெக்டர் எந்த பிளேன்ல இருக்கு? எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கா? அப்போ ரிசல்டன்ட் பார்த்தோன்னா இந்த எக்ஸ் ஒய்க்கு ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும். புரியுதா? இப்ப நல்லா பாரு, அந்த விளக்குமாறு எடுத்துட்டு வாங்க. போன வருஷமும் அதுதான் எக்ஸாம்பிள் இருந்துச்சு, இந்த வருஷம் அதுதான் எக்ஸாம்பிள். வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ நல்லா பாரு, போன வருஷம் வேற எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த வருஷம் இந்த எக்ஸாம்பிள் மாற்றிடுவோம். சரி, கிட்டு ஒன்றா இருந்தாலும் நம்ம எக்ஸாம்பிளை மாற்றிடலாம். எப்பயாவது வண்டிக்கு இந்த நட் போல்டு கழட்டுறதை பார்த்துருக்கியா? நட் போல்டு கழட்டுறதை பார்த்துருக்கியா வண்டியில்? எப்படி சார் கழட்டுவாங்க? இப்படி போயிட்டு இங்கே தான் நட்டை கழட்ட போகிறோன்னா இந்த இடத்துல நட்டை மாட்டிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? இந்த ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்பேனர் மாட்டிடுவாங்க. கரெக்டா? அடுத்து எப்படி சார் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க? இப்படி இப்படி ஃபோர்ஸ் கொடுப்பானா? கீழே இல்லைன்னா மேலே. ஆமாவா இல்லையா? ஏன் சார் இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன சார் ஆகும்? சார் நல்லா பாரு, இந்த இடத்துல நட்டு இருக்கு, நான் என்ன பண்றேன்? ஃபோர்ஸை இப்படி கொடுக்குறேன். கோச்சுக்குமா? நட்டு கோச்சுக்கு பார்த்து நட்டு என்னது? படிச்ச நட்டா இருக்குது. சரியா? பிசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணிடுறான்? சார் இதானே சார் நட்டு, இங்கே தானே சார் மாட்டிருக்கீங்க, அப்போ இதுதானே ரேடியல் வெக்டார். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த ரேடியல் வெக்டாரும் இது ரேடியல் வெக்டார். நீங்க ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறீங்க? இப்படி கொடுக்குறீங்க. ரேடியல் வெக்டாருக்கும் ஃபோர்ஸுக்கு நல்ல இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? sin 180 என்ன? 0. ஆமாவா இல்லையா? அதனால தான் அங்கே என்ன ஆகுது? அந்த நட்டு சுத்தலை. புரியுதா? ஓகே சார், நான் என்ன பண்ணிடுறேன்? இப்படி நட்டில் மாட்டிட்டு இப்படி இழுக்கிறேன் சார் வண்டியோட. ஏதாவது ஆகுமா? நட்டு சுத்துமா? ஏன் சார்? இப்போதானே சார் நீங்கள் ரேடியல் வெக்டாரும் ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷனில் இருக்கு, அப்போ ஏன் சார் சுத்த மாட்டேங்குது? 0 டிகிரி. sin 0 என்ன? 0. புரியுதா? அதனால இந்த மொத்த வேல்யூ 0 ஆயிடுச்சு, டார்க்கே கிடைக்கல. அதே வந்து நான் இப்படி வச்சுக்கிட்டு நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்க போறேன்? இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்? புரியுதா? அப்ப நல்லா பாரு, ஏன் ரேடியல் வெக்டார் நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்? பர்பெண்டிகுலரா. ஆமாவா இல்லையா? புரியுதா? அப்ப நல்லா பாருங்க, ரேடியல் வெக்டாருக்கு நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்? எப்படி கொடுக்குறேன்? பெர்பெண்டிகுலரா கொடுக்குறேன். பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு என்ன அதிகமா இருக்குது? டார்க்கு மேக்ஸிமமா கிடைக்கும். புரியுதா இல்லையா? நான் சொன்னது புரிஞ்சா? நல்லா பாரு தம்பி, இது இருக்கா? இப்போ நான் டார்க் எப்படி கொடுக்க போறேன்? இப்படி மேலே தானே ஃபோர்ஸ் கொடுப்பேன். ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி மேலே இருக்குமா? மேலே இப்படி தூக்குற மாதிரி இருக்குமா?
இல்லைன்னா மேலே இருந்து இப்படி கீழே இழுக்கிறது எப்படி இழுப்பேன்? இப்படி தானே இழுப்பேன். கரெக்டா? அப்போ ரேடியல் வெக்டார் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? கரெக்டா? மேலே கொடுக்கலாம், கீழேயும் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நல்லா பாரு. சப்போஸ்னா இது என் ஃபர்ஸ்ட் வெக்டார், செகண்ட் வெக்டார் எப்படி இருக்குது? கீழே. இது ஃபர்ஸ்ட் வெக்டார். டார்கோட ஃபார்முலா ஆர் கிராஸ் எஃப். இது என் ஃபர்ஸ்ட் வெக்டார். எஃப் எப்படி இருக்குது? டவுன்வர்ட். அப்ப நல்லா பாருங்க, இப்படி ஃபோர்ஸை கொடுக்குறேன்னா ரிசல்டன்ட் எப்படி கிடைக்குது? தம்பை பாரு தம்பி, இது ஃபர்ஸ்ட் வெக்டாரா? கையை பாரு, நான் கையை எப்படி வச்சிருக்கேன், நீ எப்படி வச்சிருக்கீங்க பாரு. இது ஃபர்ஸ்ட் வெக்டார். எங்கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் வெக்டார்? போர்டை பாரு, போர்டு எந்த டைரக்ஷன்ல போய் அப்படி தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் வெக்டார். கரெக்டா? செகண்ட் வெக்டார் எப்படி இருக்குது? கீழே. அப்ப இந்த கை எப்படி திருப்பு? அப்ப தம்பு எப்படி இருக்குது? உள்ள இருக்கா? அப்ப நீ யோசிச்சு பாரு, இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். பட் இப்போதைக்கு பாத்ரூம்ல போயிட்டு என்ன பண்ண, டேப் இருக்கு பாத்தியா, டேப் பண்ணி இப்படி திருப்புறப்ப என்ன ஆகும்? அப்படியா? நல்லா பாரு, நான் இப்படி சுத்துறேன்னு சொன்னா ரிசல்டன்ட் டவுன்வர்ட் இருக்கு. அப்ப டேப் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுவேனா, இப்படி பண்ணா க்ளோஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? ஃபீல் பண்ணி பாரு. இங்க என்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கா தம்பி? அந்த வாட்டர் பாட்டில் அதே மாதிரி யோசிச்சு பாரு. அங்க இருக்கு பாரு அந்த வாட்டர் பாட்டில், கொஞ்சம் பெருசா இருக்கும் கீழே. இதே நீ யோசிச்சு பாரு, இது ஏன் ஸ்பேன் இவ்வளோ லென்த்ல வேணும்னு யோசி. ஏன் ஸ்பேனுக்கு அவ்வளோ லென்த் கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? நான் வந்து ஆரோட வேல்யூ வந்து கம்மியா வச்சா நான் டார்க் வந்து அவ்வளோ அதிகமாக கிடைக்குது. டார்க் என்னது? ஆர் கிராஸ் எஃப். அப்போ ஆர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ எஃப் அவ்வளோ அதிகமாக இருக்கும். புரியுதா? இப்போ நல்லா பாரு, இதுதானே சார் ரேடியல் வெக்டர். இதுதான் சென்டர்னு சொன்னால் இங்கிருந்து இங்கிட்டு தானே ரேடியல் வெக்டர் இருக்கும். ஒன் இங்கிட்டு இல்லை இங்கிட்டு இல்லை இங்கிட்டு. சொல்றது புரியுதா? சென்டர் தான் அவே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸை பாரு. நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்? இப்படி கொடுக்குறேன். சுத்துமா? சுத்தாது. ஏன்னா இது ரேடியல் வெக்டர், அதுக்கு பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபோர்ஸ்னா இங்கே போய் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஏன் இப்படி வச்சு இப்படி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா சுத்த ஆரம்பிக்குமா அரைக்குமே தான். ஏன் சார்? ஏன்னா இங்கிட்டு ரேடியல் வெக்டர் இப்படி இருக்கா, ஃபோர்ஸ் நான் எப்படி கொடுக்குறேன்? சொல்றது புரியுதா? இப்போ ரிசல்டன்ட் பாரு, ரேடியல் வெக்டர் இப்படி இருக்கு, ஃபோர்ஸ் நான் எப்படி கொடுக்குறேன்? டுவர்ட்ஸ் மை லெஃப்ட். அப்ப ரிசல்டன்ட் என்ன ஆகுது? இங்க பாரு, நான் இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன், இந்த மூடி வந்து மேலே கலண்டு வருதான்னு பாரு. வந்துருச்சா? இப்போ நான் உள்ள பூட்டணும். இதுதான் சார் என் ரேடியல் வெக்டாரு. பட் நான் என்ன பண்ணணும்? ஃபோர்ஸை இப்போ இந்த டைரக்ஷனில் கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ இப்படி கொடுத்தாதான் டவுன்வர்ட் போகும். அப்போ நல்லா பாரு, நான் க்ளோஸ் பண்ணால் இப்படி ஃபோர்ஸை கொடுப்பேனா? தெரியுதா? க்ளோஸ் ஆயிடுச்சா? இன்னைக்கு போயிட்டு, இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை நீங்கள் வந்து அடுத்த ஜன்மத்தில் எப்போ குளிக்குப்பீங்களோ அன்னைக்கு போயிட்டு, சரியா, வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணு. சரியா? இது டேப்பு. இந்த டேப்போட சென்டர்ல இருந்து வச்சுக்கோ. சரி, இது மேல் வியூ. சரி, டாப் வியூ. டாப் வியூ வந்து போய் இப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, ரேடியல் வெக்டர் இப்படி இருக்குது, நான் இதை வெளியில கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் இப்படி இப்படி சுற்றுவேன். கரெக்டா இல்லையா? அதை தான் நீ கையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சுற்றி பழகிருக்கேன். ஆமாவா இல்லையா? க்ளோஸ் பண்ண என்ன பண்ணுற? இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றுவியா? அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்குறேன். ரேடியல் வெக்டர் எப்படி இருக்குது? இப்படி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் வெக்டார். சொல்றது புரியுதா? புரியுதா? அப்ப போயிட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப இதை பண்ணி பாருங்க. ஓகே? இல்லைன்னு சொன்னா கூட இந்த ஸ்பேனர் பார்த்திருக்கியா? வருதா? அப்ப பேனை மூடி பார்த்தனா எப்படி இருக்கும்? நல்லா பாரு, இது சென்டர். கரெக்டா இல்லையா? சென்டர்ல இருந்து இங்க இருக்க பத்தியா? இது ரேடியல் வெக்டார். அப்ப நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏன் சார் இங்க வரைக்கும் இப்படி ஒல்லியா கொடுத்துருக்கானா இல்லையா? இப்படி வச்சு திருப்ப சொல்லலாம் இல்லை சார்? இங்க மட்டும் ஏன் சார் இப்படி கொஞ்சம் குண்டா கொடுக்குறாங்க? என்ன சார் ரீசனு? நல்லா பாரு, இதுல இருந்து சென்டர்ல இருந்து இந்த ரேடியஸ் வந்து ரொம்ப குட்டியுண்டா இருக்கு. அதே நான் இப்படி வச்சுட்டேன்னு சொன்னா இப்ப இந்த சென்டர்ல இருந்து இங்க எட்ஜ் வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூடிருச்சா? புரியுதா? அப்ப நல்லா பாரு, நான் இப்படி சுத்துவேன். கரெக்டா இல்லையா? இப்ப நீயே சொல்லு, என் ஃபர்ஸ்ட் வெக்டர் இப்படி இருக்குது, ஃபோர்ஸ் நான் இப்படி கொடுக்குறேன், அதாவது இப்படி சுத்துறேன். அப்ப ரிசல்டன்ட் என்ன? இப்படி இருக்குமா? அப்ப இப்படி போயிட்டு இப்படி பண்ணி இப்படி சுத்தி சுத்தி பாரு. சரியா? நட் போல்ட் இப்படி கலண்டு வெளியே வரும்.
அதே நீ உள்ள வைக்கணும் என்ன பண்ணும், இது என் ஃபர்ஸ்ட் வெக்டார், இது செகண்ட் வெக்டார். அப்ப நான் இப்படி கையை சுத்துவேன். கரெக்டா இல்லையா? புரியுதா? வெரி குட். இதே ஒரு ரீசன் வந்து நீ எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தனா, கதவு. இந்த கதவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தனா, இந்த இடத்துல வந்து ஹிஞ்ச் பண்ணிடுவாங்க, அதாவது செவுத்தோட கட்டிடுவாங்க. இப்போ நீ வந்து ஃபோர்ஸை கொடுத்து கதவை இங்கேருந்து தள்ள ட்ரை பண்ணு, கஷ்டமாக இருக்கும். அது நீ ஃபோர்ஸ் இங்கே கொடுத்து தள்ளனா ஈஸியாக தள்ள முடியும். ஏன் சார்? நல்லா பாரு, இதுதானே சார் சென்டர் பாயிண்ட், இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த பகுதியை தான் மையம் வச்சு இது சுத்த போகுது. அப்போ இங்கேருந்து பார்த்தனா இந்த ரேடியல் வெக்டார் சின்ன வெக்டார், இது வந்து அதிகம். அப்போ இங்கே எனக்கு கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே டார்க் அதிகம். ஏன்னா டார்க்கோட ஃபார்முலா என்ன சார்? ஆர் கிராஸ் எஃப். கரெக்டா? அப்போ டோட்டல் டார்க் அதிகமாக இருக்கணும், ஒன்று ஆர் அதிகமாக இருக்கணும், இல்லை எஃப் அதிகமாக இருக்கணும். அப்போ சப்போஸ் ஆர் குட்டியாக இருந்துச்சுன்னா இங்கே ஆர் குட்டி, ஆர் இஸ் ஸ்மால், அப்போ எஃப் எப்படி இருக்கும்? அதிகமாக. அதே இங்கே ஆர் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் எஃப் என்ன ஆயிரும்? அதனால தான் இங்கே பார்த்துருக்கியா கதவுல அங்கே ஹிஞ்ச் எங்கே வச்சிருக்காங்க? கடைசியில் தூரத்தில் வச்சு தான் தூக்குற மாதிரி, ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்டாக இல்லையா அந்த லாக்கை? அப்பதான் ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும், திறக்க முடியும், மூட முடியும். புரியுதா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நோ.